गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय श्रीदक्षिणामूर्तिमीडे यन्नित्यमानन्दमनन्तमूर्तिं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदीप्धा भुवि रामकृष्णः। निरञ्जनं नित्यमनन्तरूपं भक्तानुकम्पाधृतविग्रहं वै ईशावतारं परमेशमीड्यं तं रामकृष्णं शिरसार्नमामि। तव कथामृतं तप्तजीवनं कृविजीवितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदागतं भुवि गलङ्गिये भूरिता जनाः। ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் இரண்டாம் பாகம் ஜூலை 30, 1884. பண்டிதர் சஷதருக்கு அறிவுரை. ஸ்ரீராமகிருஷ்ணர்: விஞ்ஞானி எப்பொழுதும் இறைவனை கண்டு கொண்டிருக்கின்றான். அதனால்தான் இப்படி உச்சிதமாக இருக்கின்றான். திறந்த கண்களுடன் அவன் இறைவனை காணுகின்றான். சில வேளைகளில் நித்தியத்திலிருந்து லீலைக்கு வருகின்றான். சில வேளைகளில் லீலையிலிருந்து நித்தியத்திற்கு போகின்றான். பண்டிதர்: இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர்: இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து நித்திய அகண்ட சச்சிதானந்த பொருளை அடைகின்றான். இறைவன் உயிரல்ல, உலகம் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்று அவன் ஆராய்கின்றான். நித்திய நிலையில் அடைந்த பிறகு இறைவனே இந்த எல்லாம் ஆகியிருக்கின்றான் என்பதை, அதாவது உலகமாக இருப்பது 24 தத்துவங்களாக ஆகியிருப்பதையும் காண்கின்றான். பாலை உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்கின்றோம். வெண்ணெயை எடுத்த பிறகு வெண்ணெயை மோரோடு சேர்த்து மோர் வெண்ணெயை சேர்ந்தது என்பதை அறிகின்றோம். உச்சோறு மரத்தை சார்ந்தது, மரம் உச்சோற்றை சார்ந்தது. பண்டிதர்: என்ன புரிகின்றதா? இதை புரிந்து கொள்வது கடினம். ஸ்ரீராமகிருஷ்ணர்: வெண்ணெயை தயாராக்கி விட்டதென்றால் மோர் தயாராகிவிட்டது. வெண்ணெயை நினைத்தால் கூடவே மோரையும் நினைக்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் மோர் இல்லாவிட்டால் வெண்ணெய் எங்கு இருக்கிறது? ஆகவே நித்தியத்தை நாம் ஒப்புக்கொண்டால் லீலையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். லேபமாகவும் விலோபமாகவும் உருவமாகவும் அரூர்வமாகவும் அனுபூதியாகவும் கடந்தது இந்த நிலை. உருவம் உணர்வு வடிவம், அருவம் அகண்ட சச்சிதானந்தம். இறைவனே எல்லாம் ஆகியிருக்கின்றான். அதனால்தான் விஞ்ஞானிகள் இந்த உலகம் ஓர் ஆனந்த மாளிகை, ஞானிக்கு இந்த உலகம் ஓர் மாயா மாளிகை. ராம் பிரசாத் தன்னுடைய பாடலில் கூறுவார், இந்த உலகம் ஒரு மாய மாளிகை என்று குறிப்பிட்டுள்ளார். அது மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. உலகம் இது ஓர் ஆனந்த மாளிகை, உண்போர் குடிப்போர் கழிப்போன் நான் இதில் என்றார். எல்லோரும் சிரித்தார்கள். விஞ்ஞானிகள் இறையானந்தத்தை சிறப்பாக அனுபவிக்கின்றார்கள். சிலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார்கள், பார்த்திருக்கின்றார்கள். சிலர் பருகியுள்ளனர். விஞ்ஞானிகள் பாலை குடித்திருக்கின்றார்கள், ஆனால் ஆனந்தம் பெற்றிருக்கின்றார்கள், திருப்தியும் வலிமையும் பெற்றிருக்கின்றார்கள். குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு பண்டிதர்களிடம் குக்கா பிடிக்குமா என்று கேட்டார். பண்டிதர்கள் தென்கிழக்கு வராந்தாவிற்கு சென்று குக்கா பிடித்து திரும்பி வந்தனர்.
மீண்டும் பக்தர்களுடன் தரையில் உட்கார்ந்து குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து தொடர்ந்து பேசலானார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பண்டிதர்களிடம், உங்களிடம் ஒன்று சொல்கின்றேன். விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம் என்று 3 ஆனந்தம் வகைகள் உள்ளது. எல்லோரும் ஈடுபட்டிருக்கும் காமினி காஞ்சனம் ஆனந்தம் தான் விஷயானந்தம். இறைவனுடைய திருநாமத்தை மகிமையும் பாடுவதால் வருவதுதான் பஜனானந்தம். இறை காட்சியால் ஏற்படுவதுதான் பிரம்மானந்தம். பிரம்மானந்தம் பெற்ற முனிவர்கள் விரும்பியதை செய்ய வல்லவர்களாக மாறிவிடுகின்றார்கள். சைதன்ய தேவருக்கு 3 விதமான நிலைகள் ஏற்படுவதுண்டு. அகவுணர்வு, பாதி புற உணர்வு நிலை, புற உணர்வு நிலை என்று 3 நிலைகள். அக உணர்வு நிலையில் இறை காட்சி பெற்று சமாதியில் ஆழ்ந்திருப்பார், ஜடசமாதி நிலையில் இருப்பார். பாதி புற உணர்வில் நிலையில் சிறிது புற உணர்வோடு இருப்பார். புற உணர்வு நிலையில் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையும் பாட முடியும் என்று கூத்தாடுவார். ஹஸ்ரா பண்டிதர்களிடம், இப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் தீர்ந்துவிட்டது அல்லவா? ஸ்ரீராமகிருஷ்ணர் பண்டிதர்களை பார்த்து, சமாதி என்றால் என்ன? மனம் பூரணமாக ஒடுங்குவதுதான் சமாதி. அந்த நிலையில் ஞானிகள் ஜட சமாதி ஏற்படுகிறது. நான் இருப்பதில்லை. பக்தி யோகத்தின் மூலம் ஏற்படுவது சேதன சமாதி. இதில் எஜமானன், சேவகர்கள் என்ற நிலையில் உள்ள நான் இருக்கின்றது. இன்பம், இதை அனுபவிப்பவன் என்ற நிலையில் உள்ள நான், பொருள், அதை சுவைப்பவன் என்றதில் உள்ள நான் இருக்கின்றது. இறைவன் எஜமானன், பக்தன் சேவகன். இறைவன் இன்ப விஷயம், பக்தன் அதை அனுபவிப்பவன். இறைவன் பொருள், பக்தன் அதை சுவைப்பவன். எனக்கு சர்க்கரையாக ஆக வேண்டாம், நான் சர்க்கரையாக சுவைக்கவே விரும்புகின்றேன். பண்டிதர், இறைவன் நான் என்பதை அடியோடு ஒடுங்கிவிட்டால், நம்மை சர்க்கரையாக மாறிவிட்டால் என்ன நடக்கும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, மனதில் உள்ளதை ஒலிக்காமல் சொல்லுங்கள். தானே கௌசல்யா, ஒரு முறை மனம் திறந்து பேசிவிடு. எல்லோரும் சிரித்தார்கள். நாரதர், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர்கள் இவர்களை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லவில்லையா என்ன? பண்டிதர்கள், ஆம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர், அவர்கள் ஞானிகளாக இருந்தும் நான் பக்தன் என்பதை வைத்திருந்தார்கள். நீங்கள் பாகவதத்தை படித்ததில்லையா என்ன? பண்டிதர்கள், சிறிது படித்திருக்கின்றேன், முழுவதும் படித்ததில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர், பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் கருணையே வடிவானவர். பக்தர்களின் வேண்டுகோளை கேட்க மாட்டாரா என்ன? அவர் கல்பதரு. அவரிடம் சென்று யார் எதை விரும்புகின்றார்களோ அதை பெறுவார்கள். பண்டிதர்கள், நான் இதை பற்றி அவ்வளவாக சிந்திக்கவில்லை. இப்பொழுது எனக்கு புரிகின்றது. ஸ்ரீராமகிருஷ்ணர், பிரம்ம ஞானத்திற்கு பிறகும் இறைவன் நான் என்பதை சிறிது வைத்திருக்கின்றான். அது பக்தர்களுடைய நான். வித்யை என்றும் அதன் மூலம் இறைவனின் எல்லையற்ற திருவிளையாடலை அனுபவித்து மகிழ முடியும். உலகை உருக்கும் உரசி ஏழத்தாழ பொடியாகிவிட்டனர். எஞ்சியதுள் சிறிதுண்டு கோரைப்புல் காட்டிலும் விழுந்தது. அது வம்ச நாசத்திற்கும் அது போனதாகவும் இருக்கும். ஆகவே தான் விஞ்ஞானிகள் இறை இன்பத்தை அனுபவிக்கும் மக்களுக்கு போதிப்பதற்கும் பக்தன் நான் வித்யை என்பதை வைத்திருக்கின்றான். முனிவர்கள் பயந்த இயல்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் எண்ணம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது கரையேற வேண்டும். மற்றவர்களையும் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நான் ஒரு சுள்ளி போல எப்பொழுதும் மிதந்து கொண்டே இருப்பேன். அதன் மீது ஒரு பறவை உட்கார்ந்தால் கூட மூழ்கிவிடும். நாரதர் முதலியோர் பெரிய கட்டைகள். நாங்கள் அவர்களில் மிதப்பது போல் பல உயிரினங்களை சுமந்து செல்ல முடியும்.
நீராவி கப்பல் தான் செல்லுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் ஏற்றிச் செல்கின்றது. அதுபோலவே நாரதர் முதலிய ஆச்சாரியர்கள் விஞ்ஞானிகள். அவர்கள் மற்ற முனிவர்களை விட தைரியம் வாழ்ந்தவர்கள் என்று சொல்கின்றார்கள் என்றார் குருதேவர். இந்த அமுதமொழிகளில் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. ஏன்னா இப்போ நான் படித்தேன் பாருங்கோ, இதில் நம்ம எத்தனை பேர் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பகவான் கண்ணனம் பிரான் பாகவதத்தில் சொல்கிறார், உத்தவர் கேட்குறார், பகவான் வைகுண்டத்துக்கு தன்னடி திருவடி அடையிறதுக்கு கிளம்புறார். அப்போ போகும்போது உத்தவர் கேட்குறார், பகவானே கலியுகம் பிறக்க போகிறது, இப்போ நான் என்ன பண்ணுறது, இனிமேல் பகவான் நீங்கள் இங்கே இல்லைன்னா மக்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுமே அப்படின்னு கேட்கும்போது, கண்ணனம்பிரான் பாகவதத்தில் இது வரும் 11வது ஸ்கந்தத்தில். அப்போ பகவான் என்ன சொல்கிறார், உத்தவா நான் எங்கே போவேன், பாகவதம் எங்கே இருக்கின்றதோ பக்தர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே நானும் இருப்பேன் அப்படின்னார். அப்போ என்ன பண்ணாரா, உத்தவருடைய கண் முன்னாடி தன்னுடைய ஜோதி பிரம்பான அந்த ஆத்மசக்தியை அப்படியே அந்த பாகவதத்தில் இட்டு சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கண்ணனம் பிரான் காட்டிய ஒரு லீலை. அதே போல் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் போய் பார்த்தீங்கன்னா, வால்மீகி மகர்ஷி உத்தர ராமாயணம்னு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அடுத்தது உத்தர காண்டம்னு ஒன்று இருக்குது. இந்த உத்தர காண்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா 108 சர்க்கம் இருக்குது. அதில் 108வது சர்க்கத்தில் வால்மீகி மகரிஷி இதே கேள்வி கேட்பார். ராமர் கடைசி காலத்தில் சகஸ்ர வருஷ சதானிச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதில் ராமன் வைகுண்டத்துக்கு போகிறார். அப்போ சரையூ நதிக்கரையில் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறார். அயோத்தியா மக்கள் எத்தனை பேருக்கு முக்தி வேணுமோ அத்தனை பேரும் வாருங்கள், நாங்கள் உங்களை வைகுண்டத்திற்கு கூட்டிச் செல்கிறோம் அப்படின்னு சொல்லி ராமர் சரையூ நதிக்கரையில் இறங்க போகிறார். அப்போ இறங்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டாலாம், சுவாமி இப்போ நீங்கள் போயிட்டேன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா கதி, நாங்கள்லாம் அதோ கதி ஆயிடுவோமோ அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, நான் பரவியூக விபவ அர்ச்சாவதாரத்தில் இருந்தாலும் உங்கள் அனைத்து பேருடைய உள்ளத்திலும் வால்மீகியுடைய ராமாயணத்தில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல யார் அங்கே ராமனாக வந்தாரோ, யார் இங்கே கிருஷ்ணனாக வந்தாரோ, இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதே போல கலியுகத்தில் ஒன்று பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய கடைசி காலம் வருது அப்படின்னும் போது தன்னுடைய மொத்த உபதேசத்தையும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரே கணித்து வைத்திருந்தார். எப்படி அங்கே வியாசர் மகாபாரதத்தில் கண்ணனம்பிரானுடைய இதுவை சொல்லி அவர் தன்னுடைய திருக்குமாரரான சுகபிரம மகர்ஷிக்கு கொடுத்து அந்த பாகவதத்தின் மூலம் அவர் பிரச்சாரமானார். அதே போலே இங்கே ராமாயணத்தில் ராமர் இருக்கும் பொழுதே வால்மீகி மகர்ஷியிடம் சொல்லி ராமரே அதை சோதித்து ஆமாம் நாம் பண்ணது இதுதான் அப்படின்னு ISO சர்டிஃபிகேட் கொடுத்தார். அதே போல் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் பார்த்தீங்கன்னா அவர் அவதார வரிஷ்டர்னு சுவாமி விவேகானந்தர் சும்மா சொல்லலை. எவ்வளவு அழகாக பாருங்கள், மாஸ்டர் மகாஷயனை கூப்பிட்டு அவருடைய காலத்திலேயே அந்த, ஏன்னா சுவாமி சரத் மகாராஜன் இருந்தார், சாரதானந்த சுவாமிகள், அவருக்கு ஒரு முறை ஆசை, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் காஷிப்பூரில் இருக்கும்போது நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரியை எழுத ஆரம்பித்தார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், இதுக்குன்னு நான் ஒருத்தர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவர் வருவார் அப்படின்னு. அப்போ எல்லாமே பகவத் லீலா, அதான் சொல்லுவாங்க லோகவத்து லீலா கைவல்யம்னு. பகவான் எல்லாமே நம்மளை படைச்சி இந்த நேரத்தில் இப்படி ஆக்ட் பண்ணணும்னு வச்சுட்டார். அதில் நம்மலாம் வெறும் பப்பெட்ஸ், என்ன பொம்மலாட்டம் தான் நம்மலாம். அப்போ மாஸ்டர் மகாஷயனை அழகாக உருவாக்கி, மகேந்திரநாத் குப்தா அப்படின்ற எம்மை உருவாக்கி அவர் காமிச்சு, இந்தாங்கோ நீங்கள் தான் அந்த டைரி பண்ணணும்னு. அதுக்கப்புறமா
ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னடி சோதி அடைந்து விட்டார், மகாசமாதி அடைந்து விட்டார். அதற்கு பிறகு இதுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா, இல்லை இப்படி தான் நடந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கேப்பில் அந்த மகேந்திரநாத் குப்தா என்னும் திரும்பவும் அந்த புஸ்தகத்தில் எழுதணும்னு ஸ்ரீ அப்படின்ற ஒரு கதாமிருதம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு வரார். அப்படி எழுதும்போது அதில் பார்க்குறார், எங்கெல்லாம் இது நடந்ததுன்னு அவர் மெடிடேஷன் பண்ணி தியானம் செய்து எஸ் குருதேவர் இந்த வடக்கு வறண்டாவில் வந்தார், அப்போ இவங்கெல்லாம் வந்தாங்க. நீங்கள் அந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது தெரியும், அமுதமொழிகள் வாசித்தால் மட்டுமே நமக்கு தெரியும். நாமே தட்சிணேஸ்வருக்கும் காமாபுக்கூருக்கும் காஷிப்பூருக்குமே சென்று விடுவோம். அப்போ நம்ம உடம்பே அங்கே போயிடும், அதே குருதேவர் கூடியே போயிடுவோம். இதை சொல்லும்போது சொல்லுவாங்க லீலா தியானம் அப்படின்வாங்க. அதாவது நம்ம இங்கே தான் இருக்கோம், கேரளாவில் இந்த இடத்துல இருக்கிறோம், திருவள்ளான்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஆனால் மைண்டோடு எங்கே இருக்கிறோம்னா பகவானோடு இருக்கிறோம். அதை தான் அமுதமொழிகள் நமக்கு காட்டுறார். அப்போ அமுதமொழிகள் பார்த்திங்கன்னா குருதேவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வார்த்தைகளை மட்டும் இல்லை, ஏன்னா தமிழ் லலிதா சஹஸ்ரநாமம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்தியமா பஷ்யந்தி, அந்த வாக் சக்தியை பகவான் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வார்த்தை ஜாலங்களாக மாற்றி அமுதமொழி என்னும் உண்மையான அமுதத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அப்போ பகவான் எங்கே இருக்காருன்னா, ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த அமுதமொழிகளில் தான் இருக்கார். எங்கெங்கெல்லாம் அமுதமொழிகள் இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருக்கார். அதனால தான் அந்த தியான ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறோம் எல்லோரும். இப்போ நான் கூட சொல்லும்போது சொன்னேன், தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கல்வி ஜீவிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாகதம் புவிகலங்கியே பூரிதாஜனாகான். இந்த ஸ்லோகம் எங்கே தெரியுமா வருது? ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணன் ஒரு சின்ன லீலா நடத்தணும்னு நடக்கிறான். அப்போ இந்த கோபிகைகள் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு திவசம் ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் ஆத்மசக்தியை கொடுக்கணுமே, அவங்களும் நம்மள மாதிரி தானே. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க 33% தான் பெண்களுக்குன்னு. அன்றைக்கி கண்ணன் கொடுத்துட்டான், இல்லை நான் ஃபுல்லான்னு. சிவன் என்ன பண்ணிட்டார், அர்த்தநாரீஸ்வரி 50-50 கொடுத்தார். இந்த பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நீங்கள் 50-50 30%லாம் ஒத்து வராது, நான் பூரா பாருங்கள் நானே கொடுக்குறேன், ஜெகத் ஜனனின்னு அம்மாவுக்கு ஃபுல் பர்சன்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. சத்சங்கத்தில் கைத்தட்டக்கூடாது, அனுபவிக்கணும் இதெல்லாம். ஸோ சாரதாம்மா பாருங்க, அதனால தான் சாரதாம்மாவை அப்படியே உட்கார வச்சு, நீங்கள் இனிமே நான் போதும் இது வரைக்கும். ஏன்னா ராமாயணத்தில் ராமர் வாழ்ந்தார், அதுக்கு முன்னாடியே சீதாம்மா கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கும்போது ராதா கிருஷ்ணா இருந்தாங்க, அப்புறமா கிருஷ்ணன் போனால் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுது. அப்போ சாரதாம்மாவை அப்படி விட்டுறக்கூடாது. இல்லை, குருதேவருடைய மகாசமாதிக்கு அப்புறமாவும் சங்கத்தை இன்றைக்கும் நடத்திக்கிட்டு வர்றது யாருன்னா சாரதாம்மா தான். அதனால தான் இன்றைக்கும் ஜெகஜனனி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணார், ராதைகளுக்கெல்லாம் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஆன்மீக உணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கோபிகைகளையும் கூப்பிட்டார். புல்லாங்குழல் வச்சுட்டு வேணுகானத்தில் அழகாக அவர் பாட்டு கூப்பிட ஆரம்பிச்சுட்டார். இவருடைய அந்த வேணுகானத்தை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்போ தான் பால் காய்ச்சிட்டு இருந்தாலாம், அப்படியே விட்டுட்டான். நம்மளுக்கு பரமாத்மா கூப்பிடும்போது என்ன பாலாம் தேலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இன்னொருத்தி அப்போ தான் கணவனுக்கு கால் பிடிச்சி வச்சு விட்டுதான். கூப்பிட்ட ஒன்று இதெல்லாம் நமக்கு முக்கியமாக, இந்த பிறவில தான் எனக்கு இவன் கணவன், எந்தெந்தோ பிறவிகளை எனக்கு அவன் தான் புருஷோத்தமன் சொல்லி அவர்கிட்ட போயிட்டான். அப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டான். கடைசியில் எல்லா ஸ்ரீகளும் ஒன்றா கூட்டிட்டாங்க. அப்போ கண்ணன் போகிறான். நீங்கள் நல்லா மனசார நினச்சி பாருங்கோ, காஞ்சி பரமாச்சாரியா சொல்கிறார், ராசக்கிரீடையை யார் அனுபவிக்க வேண்டும் என்றால் சந்நியாசிமார்கள் தான் அப்படின்றார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ராசக்கிரீடைன்றது நம்ம எல்லாம் சும்மா எதோ சொல்லிட்டு இருக்காங்க. ராசக்கிரீடை என்பது ஒரு பரமாத்மா ஜீவாத்மாவுடைய ஐக்கியம். அப்ப அந்த கோபிகைகள்லாம் யார் கோபிகைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ராமாயண காலத்துல ராமர் வைகுண்டத்துக்கு கிளம்பும் போது எல்லா ரிஷிகளும் இருக்கின்றார்கள். விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், ஜாபாலி, சத்யகாமா போன்ற அத்தனை ரிஷிகளும் இருக்கின்றார்கள். அத்தனை ரிஷியும் கேட்குறாங்க, ராமா நீ காட்டை விட்டு நாட்டுக்கு போன அப்பயே எங்களை ஏற்றுக்கலை, இப்போ நாட்டை விட்டு நீ வைகுண்டத்துக்கே போகிற, இப்போ நான் எங்களை ஏற்றுக்கு ஏன் அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டார், சாரி, இந்த பிறவியில் நான் ஒருத்தனோடு தான் இருக்கணும், அதுவும் என் சீதா ஆல்ரெடி ரிசர்வ்டு, இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, வேணா அடுத்த அவதாரம் இருக்குது அப்போ வாங்கன்னாரு. அப்போ இந்த ரிஷிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிறந்தது தான் கோபிகைகள்.
அந்த கோபிகைகள் அனைத்து பேரும் போய் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாங்க. கோபிகைகளுடைய வயசு எல்லாமே 20க்கு மேலே. கண்ணனோட வயசு பார்த்தீங்கன்னா 12க்கும் கீழே. அப்போ அந்த கோபிகைகள் எல்லாம் சேர்ந்து வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்களே நினச்சி பாருங்க, அத்தனை பேர்களுக்கும் கிருஷ்ணன் என்ன குழந்தை. அந்த குழந்தை கிட்ட போய் இவங்க போய் கெஞ்சுறாங்க, அப்பா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீ நார்மல் ஆள் இல்லை, பரமாத்மான்னு. உங்ககிட்ட எப்படின்னா எனக்கு என்ன வேணும்? முக்தி தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம், முக்தி தான் வேணும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? உங்களுக்கெல்லாம் வீடு இருக்குல்ல, காலையில் எழுந்து காஃபி போடணும்ல, உங்கள் கணவரெல்லாம் கூப்பிட்டு வரல, போயிட்டு வாங்கோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த கோபிகைகள் சொன்ன கோபிகா கீதம் தான் இந்த வார்த்தை. அதில் வரும்போது கோபிகைகள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, கண்ணனே வெக்கப்படுவான். என்ன தெரியுங்களா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒன்று, நீ ஒரு சின்ன குழந்தை, உன்னை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். நான் நீ பரமாத்மான்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். அகில தேகி நாம் அந்தராத்மதிற்கு, நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, அகில தேகி நாம், இந்த உலகத்திலேயே இருக்கிற சச்சிதானந்த வஸ்துன்னு எங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நாங்கள் கேட்குறோன்னு அங்கே பண்ண கோபிகைகளுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை தான் இந்த ஸ்லோகம். எந்த ஸ்லோகம்? முதல் நான் சொன்னேனே, தவ கதாமிருதம் தத்வஜீவனம் கலிவி ஜீவிதம் கல்மஷாபகம். உன் வார்த்தையை படித்தா யாரு இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்க சம்சாரம் அப்படின்ற, தமிழ் சம்சாரம் இல்லை, மலையாள சம்சாரம் இல்லை, இது சம்சாரம்ன்றது சம்ஸ்கிருத சம்சாரம். அதாவது கரையை திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே கடவுள். அந்த தெய்வமே இப்படி பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது உன் காலை பிடிச்சா எங்களுக்கு கரையேற முடியும்னு தெரியும், அதனால் பிடிக்கிறோன்னு கேட்டாங்க. அந்த ஸ்லோகத்தை மாஸ்டர் மகாஷன், அதாவது மகேந்திரநாத் குப்தா அப்படி எடுத்துட்டார். எடுத்து அமுத மொழிகளில் முதல் வார்த்தையாக வச்சார், இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க எல்லாருக்கும் அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகம். அதை சொல்லி இந்த இடத்துல நான் அடியன் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை, இங்கே தான் அமுத மொழிகளை சுவாமி கிட்டேருந்து வாங்கினேன். ஆனால் அமுத மொழிகள் நான் பூர்வாசிரமத்துலேயும் சரி பிரம்மச்சரியாக இருக்கும்போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அமுத மொழிகளோடு நாங்களாம் விளையாடுவோம். இந்த சுவாமிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நாங்கள் சுவாமிங்க கூட தான் விளையாட முடியும். ஆனால் பெரிய சுவாமிங்க கூட விளையாடினா திட்டுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், அமுத மொழிகளை கையில் வச்சுப்போம். நாங்கள் குருதேவர் கூட பேசுவோம். எப்படி தெரியுங்களா? ஒரு டக்குன்னு ஒரு பேப்பர் அப்படி பிரித்து போட்டோம்னா, எனக்கு அடியேன்னு சொல்கிறது சென்னை மட்டத்தில் இருக்கும்போது ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த சுவாமிகள், சுவாமி சோமானந்த மகராஜ் இவங்கெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் ஒரு பேப்பரை பிரிப்போம், அதில் குருதேவர் நம்ம கூட பேசுவார். இப்போ நான் அப்படி தான் பேர்த்தேன், நான் எடுத்தேன், சரி ஓகே என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு. இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் இல்லை, இது நான் ஏதோ ஒரு பெரிய ஆள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து அடியேனும் அனுபவிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த இடத்துல சமாதினா என்ன அப்படின்னு குருதேவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் ஒன்று சொன்னார் பாருங்க, முதலில் நாம் பக்குவப்பட வேண்டும். அந்த லைன் திரும்பி சொல்கிறேன், பாலை உறக்கி, ஏன்னா நம்ம எல்லாமே நீங்கள் இதை நம்ம நார்மலாக படிச்சுட்டு போயிடுவோம். அமுத மொழிகளை, ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியாது. நம்ம அம்சபக்ஷியும் கிடையாது, அதுக்கு நம்மக்கிட்ட மிஷினும் கிடையாது. பாலில் தண்ணியை கலக்கிட்டா யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் அதே பாலை தயிர் ஊற்றி மோராக்கி வெண்ணெயாக திரட்டி அந்த வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்து அதை எடுத்து தண்ணியில் போடுங்க. இப்போ நெய்யில் அந்த தண்ணி கலக்குமா? இல்லை தண்ணியில் அந்த நெய் கலக்குமா? கலக்க முடியாதல்ல. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் குருமராஜ். அந்த போல நம்மளும் சம்சாரம் என்னும் சக்கரத்தில் சுழன்றுள்ளோம். நமக்கு தெரியாது, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உமக்கேயாம ஆட்படுவோம்னு சொல்லி வந்துட்டோம். பிறவிக்கெடு பெருங்கடல் நீந்துவார் நீந்தல்னு வந்துட்டோம். ஆனால் எப்படி கரை செய்யணும்னு தெரியலையே. அப்போனா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னும் போது பகவான் சொல்கிறார் ரொம்ப அழகா அமுத மொழிகளில், நீ கவலைப்படாதப்பா, சத் சங்கத்தோடு இரு, சாது சங்கத்தோடு இரு, ஜபம் தியானத்தோடு இரு. இங்கே இருக்கிற பண்டிதர் தான் நம்ம. எப்படி கண்ணநம்பரான் கீதையில் அர்ஜுனன் வாயிலாக ஒரு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வச்சிங்கன்னா பாலை கறந்துரும், அதே போல் ஒரு அர்ஜுனனை கூட்டுன்னு வச்சாரு, உடனே பகவத்கீதைன்ற ஒரு கீதா வந்துடுது. அதே போல் இந்த தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்பொழுது அத்தனை பேருடைய சார்பாக, வருங்காலத்திற்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய சார்பாக ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் அத்தனை பேருக்கும் சேர்த்து பதிலை அளித்துள்ளார். அதில் ஒன்று தான் இந்த லைனு. அவர் சொல்கிறார், தனிமையிலிருந்து பழகுங்கள்,
இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சாது சங்கத்தை அடையுங்கள். அப்படி என்ன ஆகும் சுவாமி, நம்ம பிறந்தது சேத்துல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படும் போது அந்த சேத்திலிருந்து தான் செந்தாமரை பிறக்கின்றது. அதே போல் நாமும் பக்தர்களாக மாறி அப்படியே பரிமளித்து விடும். இதை ஸ்ரீராமகிருஷ்ணர், ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு ஆளுங்கன்னு ஐ திங்க் மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ் தெரியல, என்ன நான் பார்த்து பேசிகிட்டே இருக்கேன். அப்புறமா சொல்லுவேன், சுவாமி எல்லாம் நன்னாயிட்டு பறஞ்சு பக்ஷி எந்தண்டு அறியாம்பட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்ல இருக்கிறதுனால சொல்றேன். மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றார், விறகிலே பாத்தீனன் பாலிலே நெய் போல. ஒரு மதுரை அன்பர் கூட வந்திருந்தார், அதனால சொல்றேன் நான். ஏன்னா அங்கதான் சொக்கநாதர் முன்னாடி தான் சொக்கி சொக்கி அழுகுறார். பாலிலே நெய் போல அவர் சொன்னது அங்க, ஆனா ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டார். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு இது. அப்போ நாம் பக்குவப்பட வேண்டும் என்றால் நம்மையும் பகவான் என்ன பண்ணுறார், பக்குவமாக நம்மை மாற்றி அமைக்கின்றார். தண்ணியில் பாலை கலந்தா கலந்துரும், அதே பால் நெய்யாக போனால் கலக்காது. அதே போல் நாமும் பிறக்கும் பொழுது அனைவரும் எதேதோ வாசனையோடு பிறக்கின்றோம். ஆண் பெண், இந்த குலம், இந்த இது எதேதோ வேற்றுமைகள் எல்லாம் இருக்கின்றது. படிக்காதவன் படித்தவன் இதுலேயே வருது பாருங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரே சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விஞ்ஞானி இப்படி இருக்கின்றான், ஞானி இப்படி இருக்கின்றான். இப்போ பகவத்கீதை படித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தாதி ஞானி சபரதர்ஷப சொல்லிட்டு போகலாம். சுவாமி நல்லா சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் புரியலை, இதான் நிறைய பேர் சொல்லுவா. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படி இல்லை, படித்தவனுக்கு மட்டும் புரிய வேண்டாம், பாமரனுக்கும் புரிய வேண்டும்ன்றதுக்கு தான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. விஞ்ஞானி இறையானந்தத்தை சிறப்பாக அனுபவிக்கின்றான். எப்படி? அவன் விஞ்ஞானத்தோடு டிஸ்கிரிமினேஷன் பிரித்து பார்க்கின்றான், இது நல்லது இது கெட்டதுன்னு. பாமரர்களுக்கு அது தெரியாது, எல்லாரும் ஏதோ பக்தர்கள், நாமளும் பக்தர்னு விட்டுருவா. அப்போ அவங்களுக்கும் புரிய வைக்கணும்னா இப்படி சொன்னதான் ஆச்சு. அப்பப்பப்ப அதை தான் திருப்பி சொல்கிறேன். பாலை உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்கின்றோம். வெண்ணெயை எடுத்த பிறகு வெண்ணெயை மோராக சேர்த்து மோர் வெண்ணெயாக சேரும் பொழுது அது எப்படி உருவாகின்றது கேட்கிறார். அதே போல உச்சோறு மதத்தை சார்ந்தது, மரம் உச்சோரை சார்ந்தது. அந்த மரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மரம் எரியுமா? எரியாது. ஆனால் அதே மரம் நல்லா காஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுறோம், எரிக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஹோமம் செய்கிறதுக்கு முன்னாடி அக்னி மதனம்னு பண்ணுவாங்க. ஒரு கட்டையை வச்சு இன்னொரு கட்டையை வச்சு மதனம் பண்ணுவாங்க, மத்து மாதிரி கடைவாங்க, அதுலேருந்து நெருப்பு வரும். சுவாமி எங்கேருந்து நெருப்பு வந்தது? கட்டையிலேருந்து தான் வந்தது. எம்பா கட்டையில் போகிறவனே கட்டையிலேருந்து நெருப்பு வந்தது, நீ அந்த நெருப்பு எங்கேருந்து வந்தது? விறகிலே தீனன். ஸ்ரீராமகிருஷ்ணர் அதையே சொல்கிறாரு. அந்த மரத்து அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் நாமும் சம்ஸ்காரம் என்னும் ஒரு என்ன பந்தத்தினால் மாயையினால் நம்ம என்ன பண்ணுறோம், அஜ்ஞானத்தில் இருக்கின்றோம். நம்ம இந்த ஜபத்தை செய்யும்போது, சாதனைகள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தீ பத்துது. சாதுக்கள் இருக்கும்போது அந்த சூடு வருது. அந்த சூடு என்ன ஆகுதுன்னா வைராகியமாக மாறி, விவேகமாக மாறி, பக்தர்களாக மாறி, நமக்குள் என்ன ஆயிடுது, இன்னைக்கு எல்லாம் எதேதோ இருக்கு வித்தியாசங்கள். ஆனால் இன்னைக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும், நீங்கள் எல்லோரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தர்கள் போச்சுல்ல. அந்த வேற்றுமைகள் எல்லாம் விலக்கி என்ன ஆகுறது, ஒரே பொருளாக, அந்த ஒரே பொருளாக மாற்றுவதே நம்முடைய சாதனை அப்படின்றத சொல்றார். அதே போல முனிவர்கள் பயந்த இயல்பினராக இருக்கின்றார்கள். ஏன்னா முனிவர்களுக்கு எல்லாமே சாத்விகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆழ்வார்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்வார் ரொம்ப சொல்லுவார், 3 கள்வர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள், அந்த 3 கள்வர்களில் 2 பேரை விட்டுவிடுங்கள், ஒருவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். 3 விட்டு 1 பற்றுக, 2 விட்டு 1 பற்றுக அப்படின்னார். நம்ம சொல்றோம் ஆமா சுவாமி, சத்வம் ரஜஸ் தமஸ்னு 3 இருக்கு. சத்வம்னா உங்களுக்கு தெரியும், சாத்விக குணம். காலையில் எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா சாத்விகமாக இருப்போம், மதியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், நைட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷட் டவுனாக தூங்கறதுக்கு போயிடுவோம். ஆழ்வார் சொல்றார், முப்புறத்தில் 2 விட்டு 1 பற்றுக. நம்மளும் அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். தமசையும்
சத்துவத்தையும் விட்டுட்டோம், தமசையே புரிச்சின்னு இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, நம்மிடம் இருக்கக்கூடிய சாத்விகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எங்கே சொல்கிறார், வித்யாமாய அப்படின்னு. நம்ம கிட்டேயே பார்த்தீங்கன்னா 2 மாயைகள் இருக்கின்றது. ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்கள் வரும்போதெல்லாம் இதை கேட்பார். முதல் அவருடைய அந்த அமுதமொழிகளில் முதல் 10 பக்கத்திலேயே இருக்கும் இந்த லைனு. உன்னுடைய மனைவி வித்யா மாயையா அவித்யா மாயையா என்று மாஸ்டர் மகாஷன், அதாவது மகேந்திரநாத் குப்தாவை கேட்டிருப்பார். அந்த இடத்துல அவர் சொல்லுவார், அவள் வித்யாவில் இருக்க அப்படின்னு. உடனே இவர் என்ன சொல்வார், நீ மத்த என்ன வித்யாலயா இருக்க அப்படின்னுவார். உடனே ஃபஸ்ட்டு நோஸ் கட். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் மாதிரி நோஸ் கட் பண்ணுறவர் வேறு யாருமே கிடையாது. அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்குள்ளார இருக்கிற அந்த டவுட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த அசுரனை கொள்வதற்காகவே எடுத்த ஒரு திரு அவதாரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம். இதை எங்கே புரிஞ்சுக்கலான்னா, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சம்சய நாச விநாசகம். நம்மளுடைய அத்தனை சம்சயங்கள்னா கேள்வி, கொஷின். நம்ம பெரியவங்க, அவங்க சின்னவங்க, நமக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. இல்லை இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அத்தனை சம்சயங்களையும் விநாசம் செய்யக்கூடிய ஒரே திரு அவதாரம். அவருக்கு சங்கு சக்கரெல்லாம் கிடையாது. மற்ற அவதாரங்கள்லாம் 4 கையோடு வந்தா. சுவாமி கிருஷ்ணன் 2 கையோட இல்லை, 4 கையோட தான். பாகவதத்தில் அப்படி தான் சொல்லுது, தமத்புதம் பாலகம் அம்புஜம் ஈக்ஷத. பிறக்கும் போதே அவன் 4 கையோட பிறந்தான். பகவத்கீதையிலையும் அப்படிதான் அர்ஜுனன் சொல்றான், அப்பா போதும்பா, நீ 4 கையோட திரும்ப வா அப்படின்றாரு. அதே போல ராமாவதாரத்தில் சுவாமி ராமன் 2 கையோடு தானே இல்லை. ஹனுமான் ராமனை பார்க்கும்போது வால்மீகி மகரிஷி சுந்தரகாண்டத்தில் சொல்கின்றார், ஹனுமானுக்கு ராமபிரான் 4 கைகளை காட்டினார். எங்க சுவாமி அப்படியா இருக்கு? அப்படிதான் இருக்கு, 4 கையோடு காமிச்சார். இதற்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் செய்யும் போது பூஷணத்தில் சொல்றார், ஆமா, பக்த சிரோன்மணிகளுக்கு ராமர் 4 கையில காட்சி கொடுத்திருக்கார். 3 பேருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அது மாதிரி ராமாயணத்துல 1 ஹனுமானுக்கு, 2வது சூர்பனகைக்கு, 3வது மண்டோதரிக்கு. 3 பேருக்கு அவர் 4 கையோடு கொடுத்திருக்கார். 4 கையோடு காட்சி கொடுத்திருக்கார் ராமர். இங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமி அவரும் 2 கையோடு தானே நாங்கள் பார்க்குறோம். இப்பயும் அப்படி தானே இருக்காரு. அப்படின்னா இந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 2 கையை மறைச்சி வச்சுக்கிட்டார். என்ன தெரியுங்களா, ஞானம் விஞ்ஞானம் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும், அது 2ம் பக்தியில் சங்கமிக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவே 2 கைகளையும் சேர்த்து வைத்துள்ளார். இது ஞானம், இது விவேக வைராக்கியம். இதை 2ஐயும் நீங்கள் வைத்து கொண்டால் பக்தி என்பதில் நீங்கள் சரணாகதி அடைய முடியும். வரதராஜர் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் இப்படி காமிப்பார். இப்படி காமிக்கிறது வரதரே கிடையாது, இது அபயமுத்திரை. ஆனால் சுவாமியுடைய பேர் என்ன, வரம் ததாதி இது வரதகன்னு காஞ்சிபுரத்தில் இருக்கார். இங்கே ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் 2 கையோடு சேர்த்து வச்சுட்டு இருக்கார். ஆனால் என்ன, பக்தி சங்கமிக்கின்றது என்பதை காட்டுவதற்காக. அதனால்தான் இந்த லைனை சொல்றார். அமுதமொழிகளில் இருக்க ஒவ்வொரு பேராவும் பார்த்தீங்கன்னா ஒரு உபனிஷத்துக்கோ இல்லை ஒரு வேதாந்தத்திற்கோ சமமானது. அங்கேருந்து இங்கே படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா, ஓ இதை தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நாரதர் முதலிய ஆச்சாரியர்கள் விஞ்ஞானிகள், அவர்கள் மற்ற முனிவர்களை விட தைரியம் வாழ்ந்தவர்கள். ஏனென்றால் பக்திக்கே சிரோன்மணிகளாக இருந்தவர்கள். நீங்கள் இன்னைக்கு பக்தின்னு ஒரு லிஸ்ட் எடுங்களேன். முதல்ல யாரை சொல்லுவோம், குருவை சொல்லணும், அடுத்தது தானே சிஷியனை சொல்லணும். அப்படி தானே சொல்லுவோம் எல்லாருமே, குருவை சொல்லி சிஷியனை சொல்லணும். இன்னைக்கு பக்தியோடைய டாப் லிஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் இருக்காரு, பிரகலாத நாரத பராசர புண்டரீகாட்ச வியாச சுக சௌனக. யார் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பிரகலாதர். பாருங்க, சிஷியன் டாப் ஆயிட்டாரு. செகண்ட் இருக்கிறது யாரு, குரு. நாரதர் தான் பிரகலாத சுவாமிக்கு கர்ப்பஸ்ரீமானாக கர்ப்பத்தில் இருக்கும் போதே அஷ்டாட்சரத்தை கொடுத்தவர். ஆனால் கொடுத்த குரு 2வது வந்துட்டாரு. சொன்ன குழந்தை எங்கே போயிட்டான், டாப் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், பகவானை காட்டிலும் பகவானுடைய நாமத்திற்கு ஏற்றம். புரியுதுங்களா? இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், ராமரை காட்டிலும் ராமனுடைய நாமத்திற்கு ஏற்றம், கிருஷ்ணனை காட்டிலும் கிருஷ்ணனுடைய நாமத்திற்கு ஏற்றம். அதே ராமகிருஷ்ணருடைய நாமத்திற்கும் ராமகிருஷ்ணரை காட்டிலும் ஏற்றம். எங்க தெரியுமா, கிரீஷ் சந்திர கோஷ். ஒன்றும் தெரியாது,
மது மாது எல்லாத்துலேயும் ஒன்றுமே எனக்கு தெரியாது சுவாமி, டைமே கிடையாது, ஒரு சிஸ்டமேட்டிக் டைமே கிடையாது, எப்படி வேணால் வாழலாம் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றவர். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்களை கூட ஒரு பெரிய பக்த சிரோன்மணிகளாக மாற்றியவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பகவத்கீதையில் கண்ணநம்பரான் சொல்கிறான், அபிச்சேதசு துராச்சாரக பாபேபிய பாபகிருத்தமக. எவன் ரொம்ப தப்பு பண்ணுறானோ, ரொம்ப கெட்ட பையனாக இருக்கானோ, அவன் மேலே தான் வாத்தியாரங்களுக்கு அளவலா பற்று இருக்கும். அதே போல் ஜெகத்குருவான ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் யார் ரொம்ப தப்பு பண்ணுறாருன்னு பார்த்தார். 16 சீடர், அவங்க ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இருக்காங்க, விட்டுடுங்க அவங்கள. இந்த பக்கம் இல்லறத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சாதனை செய்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க, பரவாயில்ல பிடிச்சிக்கோங்கன்றாரு. ஆனால் யார் ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்களோ அம்மாவும் விட மாட்டாங்க. ராது, நளினி, மாதா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரை மேடுங்க. அவங்கள தான் அம்மா பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரும் சும்மா விடல. யார் யாரெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்களோ வாங்க பக்கத்தில் வாங்க, நானே உங்களை பக்கத்தில் வச்சுருக்கேன்னு வச்சுருந்தார். அப்போ உடனே சொல்ல, சுவாமி அப்போ அவங்கள தான் வச்சுருக்காங்க, நம்மளும் ஆமாம் நாமும் பைத்தியமாக வேண்டும். எதில் தெரியுமா? இறைவனிடத்தில் பைத்தியமாக வேண்டும், இறைவன் நாமத்தில் பைத்தியமாக வேண்டும். கிரீஷ் சந்திர கோஷ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? சரணாகதி. என்னால் காலையில் எழுந்திருக்க முடியவில்லை, ஜபம் தியானம் செய்யவில்லை, என்னால் உன்னை நினைக்க முடியவில்லை பகவானே அப்படின்னும் போது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றார், கவலை கொள்ளாதே, உன்னுடைய பவர் ஆஃப் அட்டானியை எனக்கு கொடு, நான் பார்த்துக்கிறேன் மீதியை. நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸில் போனால் என்ன, செகண்ட் கிளாஸில் போனால் என்ன, வித்தவுட்டில் போனால் என்ன, எதில் போனாலும் எதில் போகிறோம்? ட்ரெயினில் தான் போகிறோம். அதே போல நாம் எங்கே இருப்பது, எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, பகவானிடத்தில் இருக்கின்றோம், அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அந்த பகவானுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நம்ம இங்கே வந்துட்டோம். அவர் வந்து பிடிச்சின்னு வந்து இங்கே தள்ளி விட்டுட்டார், நம்ம பண்ணலை. மாணிக்கவாசகர் சொல்றாருல, அவனருளாலே அவன்தாள் வணங்கி உன்னை சரணாகதி அடைவதற்கும் நான் ஒன்றுமே செய்யலப்பா, நீ போட்ட வலையில் நான் மாட்டினேன். ஸ்ரீராமகிருஷ்ணனே சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் போடுற மீனில் தான் நீ மாட்டுற வலை. அவர் ஒரு பெரிய மீன்காரர், நல்ல வலையை போட்டு மீனை பிடிக்கிறார். அதே போல் இங்கே பக்தர்களை பிடித்துள்ளார். அந்த அத்தனை பக்தர்களும் இன்றே திருவள்ளாசிரமத்தில் வந்து அவர் நாமத்தை, எப்படி ராமருக்கே ராமநாமம் தெரியாமல் ஹனுமான் மூலமாக ராமநாமத்தை பரப்பினார்களோ, கிருஷ்ணனுக்கே கிருஷ்ணநாமம் தெரியாமல் ராதைகளும் கோபிகைகளும் எப்படி சென்று கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதரும் பொழுது திரௌபதிக்கு தெரிஞ்சது. பாகி பாகி மகாயோகே தேவதேவே ஜெகத்பதி நாண்யம் ந பஷ்யதி அப்படின்றார். எனக்கு வேற யாருமே இல்லைப்பா, நீதான்பா அப்படின்றா. காலில் விழுந்துட்டா. உத்தரைக்கு தெரிஞ்சிருக்கு. அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லு வருது, ஏதோ ஒரு வஸ்து வருது, AK-47 மாதிரி வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொன்ன உடனே எதை சொல்லறதுன்னு தெரியல. புருஷனை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை மாமனாருங்களை கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் யாரை பிடிக்கணும்னு அவங்க தெரிஞ்சிருக்கு. உடனே பகவானை கூப்பிட்டா, நீதான்ப்பா எனக்குன்னு. குந்திக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து இதிகாசம்னு சொல்லிடுறோம், புராணம்னு சொல்லிடுறோம். அதன் மூலம் தெரிய வேண்டியது என்னவென்றால், பகவான் நம்மிடத்தில் இருக்கின்றான், அவன் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கின்றான், இந்த அமுதமொழிகளில் இருக்கின்றான். அதை தினமும் வாசித்தால் நாமும் அவனுடன் சேர்ந்து வாழ முடியும். அதுதான் இந்த அமுதமொழிகளுடைய சிறப்பே. அதை எப்படி நம்ம வாசிக்கணும், எப்படி நம்ம படிக்கணும்னா, சும்மா அப்படி படிக்கக்கூடாது. எப்படி வந்து நீ எனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் இருக்கின்றாயோ அதுபோல் படிக்க வேண்டும். பகவான் அர்ஜுனன் பகவத்கீதையில் சூப்பராக சொல்கிறான், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் நத்வசமோபிய வியதிக குதோன்யோ. உன்னை தவிர வேற எனக்கு யாருமே இல்லைப்பா, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு அம்மா, அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணி படிக்கணும். அதே போல் அமுதமொழிகளை வாசிக்கும் போது நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா? ரொம்ப அழகாக ஒரு பாட்டு இருக்கு. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, சாரதை நாதா சகலமும் நீயே, சரணடைந்தேனே உனதருள் வேண்டி அப்படின்னு பகவானிடத்தில் நாம் பிரார்த்தனை ஒவ்வொரு நேரமும். மற்றதுக்கெல்லாம் இப்போ ஞான யோகம் பண்ணணும்னா படிக்கணும், நிறைய சமாதம உபரதி எல்லாம் வேணும். கர்மயோகம் பண்ணணும்னா அது நம்ம செய்யறதுக்கே தெரியாது, இன்னொன்று அகங்காரம் அங்கே வந்து குத்தும். அஷ்டாங்க யோகம் பண்ணனா இன்னும் கஷ்டம். முதல்ல உட்கார முடியும் சுவாமி, சேர் இருந்தாதேன்னு ஜபயக்னத்துக்கே என்னால் வர முடியும். ஆனால் அப்படி இல்லை,
பக்தி யோகம் செய்வதற்கு எது வேண்டும்? நம் மனது வேண்டும். பகவானே, நீயே எனக்கு அன்னை, நீயே எனக்கு தந்தை, நீயே எனக்கு எல்லாம், என்னை உனக்கு தாரை வாத்து தருகின்றேன், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம், உன் அமுதமொழிகள் ஒன்றே போதும் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டா போதும். பகவான் நமக்கு கோடான கோடி சொத்து, சம்பளம் இல்லை, பணம் இல்லை, இதுவெல்லாம் இல்லை, சொத்துலாம் கிடையாது. ஆனால் அதை விட பெரிய சொத்து என்னன்னா பகவானுடைய திருவடி நிழல், அது நமக்கு கிடைக்கும். அதை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நிரஞ்சனம் நித்யம் அனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசார் நமாமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.